பெண்களின் உரிமைகளை பற்றி கலைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எமது பெண்கள் எந்த வகையில் இன்னும் சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அது எந்த வகையில் இந்த நிகழ்வுகளை கூட தனது தகையார் துறையில் இருக்கின்ற நிலையிலே ஒரு இல்லத்திலே இவ்வாறான நிலை இருந்தால் உங்கள் மனநிலையை ஒரு தரம் நெஞ்சில் வைத்து பாருங்கள். இதுதான் சமூகத்திற்கு இருக்கின்ற வேதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இன்று சர்வதேச பெண்கள் தினத்தை பற்றி கலைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுபோன்றுதான் பல பெண்களை நான் இந்த வெள்ளாவளி மண்ணில் கூட நான் கண்டுகின்றேன். வெள்ளாவளியிலே இருக்கின்ற விடுதலை புலிகளின் தளபதியாக இருந்த ரீகன் அவர்களின் குடும்பம் என்ன செய்தார், என்ன கொடுமை செய்தார்? தனது மகன் இந்த விடுதலை போராட்டத்தில் இணைந்ததன் காரணமாக குடும்பத்துடன் இந்த வெள்ளாவளியிலே சுடப்பட்டார். ஆகவே நாங்கள் இந்த விடுதலையை பற்றி சர்வதேசத்தை பற்றி கலைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை ஒரு கணம் நாங்கள் நினைத்து பார்க்க போமா? இல்லை. அரசியலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அரசியலில் மாற்றம் ஏற்பட்டதற்காக நாங்கள் நினைக்கின்றோம் எல்லாமே வந்துவிட்டது என்று கூட நாங்கள் நினைக்கின்றோம். அதுவல்ல உண்மை. அரசியலில் மாற்றம் வந்திருக்கின்றது. ஆள் மாறி இருக்கின்றார். ஆனால் எந்த ஒரு அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அம்பாந்தோட்டை உள்ளே புலனறுவை உள்ளால் எடுத்திருக்கின்றோம். அவ்வளவுதான் இந்த மாற்றம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்பாந்தோட்டை உள்ளே புலனறுவை உள்ள எடுத்திருக்கின்றது. உள்ளகத்தான் இருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் இப்பொழுது தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் வென்றெடுப்பதற்காக கடந்த காலம் இந்த 2009 மே 19 பின்பாடு நாங்கள் 8 பரீட்சை எழுதியிருக்கின்றோம். நாங்கள் சும்மா வரவில்லை. இந்த 8 பரீட்சை என்பது 8 தேர்தலை நாங்கள் கற்பித்திருக்கின்றோம். 2010 ஆண்டு மே மாதம் மன்னிக்கவும் ஏப்ரல் மாதம் 22 தேர்தல் இடம்பெற்றது. அதுதான் அந்த விடுதலை போராட்டத்திற்கு பின்பாடு இடம்பெற்ற முதலாவது தேர்தல். அதிலே நாங்கள் 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தெரிவு செய்யப்படாமல் இருந்திருப்போமாக இருந்தால் இன்று இந்த வெள்ளாவளி மற்றும் அந்நியரில் ஆக்கிரமிப்புகள் சிங்கள குடியேற்றமாக வந்திருக்கும். எமது தாங்காமலை முருகன் ஆலயத்திலே புத்தம் சரணம் கட்டாமல் இருந்து கொண்டிருக்கும். செவிலியாமலிலே இருக்கின்ற குடியேற்றங்களிலே பல்வேறு குடியேற்றங்கள் புத்தக பகவான் குடியேற்றங்களாக மாறி இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 2019 ஆண்டிற்கு இறுதியாக நடந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் வரையும் நாங்கள் 8 தேர்தலை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். கட்டம் கட்டமாக மாகாண சபை தேர்தல் 2, பிரதேச சபை தேர்தல்கள் 6 கட்டம் கட்டமாக இடம்பெற்றது. அம்பாறை இடம்பெற்றது, வவுனியாவில் இடம்பெற்றது, யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது, திருவோணமலையில் இடம்பெற்றது. அந்த தேர்தல்கள் எல்லாம் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரித்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று சர்வதேசத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. நீங்கள் ஆதரிக்காமல் விட்டிருந்தால், நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்காமல் விட்டிருந்தால் நாங்கள் இன்று தோரம் போயிருப்போம். நாங்கள் என்று கூறுகின்றது நாங்கள் அல்ல, எங்கள் மக்கள் தோரம் போக வைத்திருப்பார்கள். வாயை பற்றி வைத்துக் கொண்டு அவர்கள் குடியேற்றத்தை செய்கின்ற போது நாங்கள் தலையாட்டி குப்பைகளாக இன்று வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே இந்த ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. வேறு ஒன்றுக்காகவும் அல்ல. நாங்கள் காப்பேட் ரோட்டுக்காகவோ அல்லது கொங்குரை ரோட்டுக்காகவோ அல்லது சார் ரோட்டுக்காகவோ கிரவர் ரோட்டுக்காகவோ நாய்க்கழியை கொண்டு களுவாஞ்சி முடிவில் போட்டு ரோட்டை போடுவதற்கோ நாங்கள் தயாரில்லை. ஆனால் அந்த ரோட்டுகள் வர வேண்டும், அந்த அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பது நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுதான் எங்கள் அரசியல் பணியும் அல்ல. ஆகவே எங்கள் அரசியல் பணி என்பது நீண்ட பயணம். சிலர் நினைக்கின்றார்கள் கிழக்கு மாகாண சபையில் நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளை விட்டது நாம் நிமித்தமாக கிழக்கு மாகாண சபைதான் எங்கள் அரசியல் பணி என்று பலர் நினைக்கின்றார்கள். கிழக்கு மாகாண சபை என்பது வடமாகாண சபை என்பது எங்கள் அரசியல் பணியின் அங்கம். எங்கள் குறிவுள் என்பது எங்கள் இலக்கு என்பது எங்கள் இலக்கியம் என்பது நீண்ட பயணம். இந்த நீண்ட பயணத்தில் நாங்கள் இந்த 8 பரீட்சையிலும் நாங்கள் வெற்றியடைந்திருக்கின்றோம். இந்த 9வது பரீட்சையை நாங்கள் இப்போது தோற்ற இருக்கின்றோம். இந்த 9வது பரீட்சை என்பது எதிர்வருகின்ற காலத்தில் ஒரு பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அந்த பாராளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் எங்களுக்கான வாக்களிப்பீர்களாக இருந்தால் இப்பொழுது ஐநா சபையிலே வாசப்படியில் தட்டி கொண்டிருக்கின்ற நாங்கள் கதவை திறந்து தட்டி உள்ளே செல்ல வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அதற்கு நீங்கள் சம்மதம் அளிக்காமல் அந்த பரீட்சைக்கு நீங்கள் எங்களை பெயராகிறீர்களாக இருந்தால் நாங்கள் அந்த வாசப்படியை விட்டு மெல்லே திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுதான் அரசியல். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கிடையிலே வருகின்ற மேற்கு மாகாண சபை அல்லது வடமாகாண சபை அதிலே வருகின்ற அமைச்சர் பதவி எல்லாம் தற்காலிகமாக எங்கள் மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு பரிகாரமே தவிர அது நிரந்தரமான அல்ல. வடக்கை கிழக்கை பிரித்து அரசியல் தீவை பெறும் நோக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அறவே இல்லை. வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தில் தமிழனாக சன்மானமாக வாழக்கூடிய ஒரு தீர்வை பெறுவதுதான் எங்கள் நோக்கம். இந்த கிழக்கு மாகாண சபையை பற்றி சொல்கின்ற போது
நான் ஒரு விடயத்தை கூற மட்டும் பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதிலே 37 பேர் அங்கத்தவர் இருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் 11 வாசகங்களை பெற்றிருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 7 வாசகங்களை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த கட்சி ரீதியாக மனச்சாட்சியின் அடிப்படையில் உங்களுக்கு முதலமைச்சர் கிடைக்க வேண்டியது அது உண்மை. ஆனால் அவர்கள் தரவில்லை. இதை நீங்கள் இதுக்கு பின்னால் ஒரு விடயம் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 37 உறுப்பினர்களிலே தமிழர்கள் சில பேர் இருக்கின்றார்கள். 13 பேர் தமிழர்கள், 9 பேர் சிங்களவர்கள், 15 பேர் இஸ்லாமியர்கள். இப்படி இருக்கின்ற போது இனரீதியாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் யார் அந்த கிழக்கு மாகாண சபையில் கூடியவராக இருக்கிறார்கள் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு தானாகவே விடைபெறும். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் மறைத்துவிட்டு, இந்த விடயங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒருவரே கருப்பு கண்ணாடியை போட்டுக் கொண்டோ தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிமிஷத்திற்கு எவருக்கும் அர்த்தம் இல்லை. கருப்பு கண்ணாடியை கலாட்டி இறந்து வைத்துக் கொண்டு வெள்ளை கண்ணாடியை போட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்த்தால் எங்கள் நாங்கள் செய்கின்ற பணி என்னவென்று புரியும். ஆனால் அவ்வாறு செய்கிறார்கள் இல்லை. கருப்பு கண்ணாடியை போட்டுக் கொண்டு ஊடகங்களை கருத்தில் சொல்பவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாருங்களை கொடுத்து விடவும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு நல்ல தினத்திலே உமது சர்வதேச மகளிர் தினத்தில் நீங்கள்